காவேரி இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு பெரிய ஸ்கூலில் டீச்சராக வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி அம்மா கூட அந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அதே போல் தான் இங்கே விஜயும் அந்த குட்டி காவேரியை ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஸ்கூலில் ஃபஸ்ட்டு சேர்த்துட்றாங்க. குட்டி காவேரியும் தினமும் எப்போதும் போல் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. அதே நேரத்தில் தான் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் தான் அப்பா கிட்டேருந்து கிடைக்கல என்ற ஒரு வருத்தம் இங்கே காவேரிக்கு இருக்குது. அதே போல் காவேரி வந்து இந்த குட்டி காவேரி ஜாயின் பண்ணதுக்கு பிறகு தான் அந்த ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க ஜாயின் பண்ணவும் வராங்க. ஸ்கூல் பார்த்ததுமே எங்கள் காவேரிக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. வீட்டுக்கு போய் சாரதா கிட்ட அந்த ஸ்கூல் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சாரதாவும் நம்ம காவேரிக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிராதான்ற ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. குட்டி காவேரி வீட்டில் தனியாக இருக்க அப்பா இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அங்கே வேலைக்காரம்மா செல்வி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு செல்வியும் இன்னும் வரலம்மா, அப்பாவுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு அவசரமாக கிளம்பி போனாரு. தாத்தா எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. தாத்தா உள்ள ரூமில் தான் மாத்திரை போட்டு படுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல குட்டி காவேரி இப்படி கவலையாக இருக்கிறத பார்த்ததும் செல்வி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அம்மாவை பார்க்கணுன்னு சொன்னேன். ஆனால் நான் என்னுடைய விஷயத்த சொன்னாலும் கூட அப்பாவோ தாத்தாவோ அதை காதில் வாங்கவே மாட்டுறாங்க. நானும் பல தடவை கேட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு குட்டி காவேரி சொல்கிறாங்க. அப்பா தான் சொன்னார்ல பாப்பா, ஒரு நாள் நிச்சயமாக உன்னை அம்மா குட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு, அம்மா கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போவார், எதுக்கும் கவலைப்படாத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செல்வி ஆண்டி ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வியை கூட்டிகிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. என்னாச்சு பாப்பா அப்படின்னு கேட்க, அதோ மேலே இருக்க அந்த பேக்கை எடுத்துத்தாங்களே அப்படின்னு சொல்ல, ஏன் பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ளீஸ் ஆண்டி எடுத்துத்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அதை எடுத்தும் கொடுத்துட்டு சரிங்க ஆண்டி நீங்கள் போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி இந்த குட்டி பாப்பா அவங்கள அனுப்பி விட்டுட்டு அப்போ தான் அந்த பேக் எடுத்து வச்சுட்டு யோசிக்கிறாங்க. நைட்டு விஜய் வந்துட்டு அந்த டைரி ஒன்று எழுதுனதும் அதை பேக்குக்குள்ளே வச்சதையும் இங்கே கீழே படுத்திருந்த குட்டி காவேரி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ தான் தான் அப்பா எழுதுனது வச்சது எல்லாத்தையுமே பார்த்து இந்த காவேரிக்கு சடனாக ஞாபகத்துக்கு வர விஷயந்தான் அது. அதை எடுத்து அப்பா வரத்துக்குள்ளே என்ன ஏதுன்னு படித்து பார்த்துடலாம். அப்புறம் அப்பா அம்மாவை பற்றி ஏதாவது நம்மக்கிட்ட சொல்லவும் தயங்குறாங்களே, அம்மா ஃபோட்டோவை கூட இது வரைக்கும் காட்ட மாட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்வியும் அந்த பாப்பாவுக்கு இருக்குது. அதனால தான் அப்பாவுக்கு முன்னாடியே அந்த பேக்லேருந்து டைரி எடுத்து தன்னுடைய ஸ்கூல் பேக்கில் வச்சுறாங்க. ஸ்கூலில் போய் படிக்கலான்னு அடுத்த நாள் எங்கள் காவேரியை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க விஜயும். ஸ்கூலில் கொண்டு விட்டதுக்கு பிறகு காவேரிக்கு பாய் சொல்லிவிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புனதுக்கு பிறகு தான் இங்கே காவேரி உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அம்மா கிட்ட சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு ரொம்ப சந்தோஷமாக எங்கள் ஸ்கூலுக்கு வரவும் செய்கிறாங்க காவேரி. அப்போ தான் ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்த அந்த குட்டி காவேரியும் தாப்பாவுடைய டைரி எடுத்து அந்த கிளாஸ் ரூமில் படிக்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது தான் கிளாஸ் ரூமுக்கு மிஸ்ஸாக இங்கே காவேரி வராங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய பற்றி இன்ட்ரொடக்ஷனை ஆரம்பிக்கிறேன் காவேரிக்கு. இங்கே இன்னொரு பாப்பா, அந்த குட்டி பாப்பாவுடைய பேரும் காவேரி தான் தெரிஞ்சதும், அப்படியா உங்கள் பேரும் காவேரியா, என் பேரும் காவேரி தான், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிரித்து சிரித்து பேசுகிறது அந்த குட்டி காவேரிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது அவங்கள. அதே போல் இங்கே காவேரிக்குமே அந்த குட்டி காவேரி ரொம்ப பிடிச்சி போயிடுது. சரி பாப்பா, இப்போது எல்லாருக்கும் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கல, அதை எல்லாருமே இப்போ பண்ணி இப்போவே சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. காவேரி அந்த சமயத்தில் நோட்டை வந்துட்டு யதார்த்தமாக எடுக்கும்போது தான் எல்லாமே வந்துட்டு சப்மிட் பண்ணுற இடத்துக்கு அந்த டைரியும் போயிடுது. அந்த டைரி அவங்க கூடயே போயிடுது. இங்கே காவேரி குட்டி காவேரி தேடி தேடி பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கல. அப்போ ஸ்கூல்லே விட்டுட்டு வந்துட்டோமான்னு யோசனையிலே இருக்காங்க. என்னாச்சுடா, என்ன யோசனையில் இருக்கீங்க அப்படின்னா விஜய் வந்து கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு மிஸ் வந்திருக்காங்க, அவங்க பேரும் கூட காவேரி தான் அப்படின்னு சொல்ல, காவேரின்னு பேரை கேட்டதுமே விஜயோடைய முகம் ஒரு மாதிரி ஆகுது. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைடாச்சலாம், காவேரியா, அவங்க பேரும் காவேரி தானான்னு சொல்லி கேட்க, அவங்களே என்கிட்ட சூப்பராக பேசுகிறாங்க, எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு குட்டி காவேரி சொல்ல, சரிவா சாப்பிட போகலான்னு அதை மறக்கடிச்சு இங்கே வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க விஜயும். அங்கே காவேரியும் நோட் எல்லாத்தையுமே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக, என்னடி ஒரு நாளே இவ்வளோ நோட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா ஸ்கூல் பசங்க பெரிய ஸ்கூல் வேறு, அவங்க கொடுக்குற ஒர்க்கை நாம் கரெக்டாக முடிக்கணும்ல, கிளாஸ் டைம்லேயே ஒர்க் கொடுத்தாங்க, அதை பண்ண வச்சுக்கிறேன், அதனால தான் இன்னைக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி அதை திருத்தலான்னு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, சரிடி உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் காஃபி டீ ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு திருத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் விஜயோடைய டைரி அவங்க கைக்கு கிடைக்கிது. அதை தான் இங்கே காவேரி எடுக்கவும் செய்கிறாங்க. அந்த டைரியை எடுத்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது குட்டி காவேரியோடைய டைரி மாதிரி இருக்குது, அவள் ஃபோட்டோ தானே இதில் ஒட்டியிருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க டைரியாக இருந்தாலும் அதில் பாப்பாவோட ஃபோட்டோ மட்டும் ஒட்டியிருக்கு. அந்த சமயத்தில் காவேரி அதை எல்லாத்தையுமே படிக்க 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 அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதோ இல்லையோ, ஆனால் ஒரு மாதிரி அவங்களுக்கு மனசுக்குள்ளேயும் அவங்க உடம்புக்குள்ளேயும் இதோ ரியாக்ட் பண்ணுது. இங்கே உடனே விஜயோட அங்கே சாரதா வந்துடுறாங்க. அம்மா இங்கே பாரும்மா, இங்கே காவேரி அப்பாவுடைய டைரின்னு நினைக்கிறேன், அந்த காவேரி பாப்பாவுடைய ஃபோட்டோ கூட இதில் போட்டிருக்கு மாறு அப்படின்னு சொல்ல, நான் சொன்னல குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்ட
காட்டுறாங்க. ஆமாண்டி, இந்த பாப்பாவை பார்த்தா உன்னை சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்குடி அப்படின்னு சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க, இந்த பாப்பாவுடைய அப்பா பேர் விஜய், அவங்க அம்மா பேர் கூட காவேரி தான் போல். அவங்க அம்மா ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க போல். டைரி ஃபுல்லாக அவங்கள பற்றி மட்டுமே தான் அவங்க அப்பா எழுதி வச்சுருக்காங்க, நீங்களே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறாங்க சாரதாவும். அதை பார்த்ததுக்கு பிறகு தான் சாரதாவுக்கு விஷயமே தெரிய வருது. என்னடி சொல்கிறேன் அப்படின்னு அதிர்ந்து போயிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்ல, அப்போது விஜய் தம்பி உயிரோடு தான் இருக்காரா? பின்ன எதுக்காக அவர் இறந்துட்டதா நம்மக்கிட்ட சொல்லணும்? அப்போ விஜய் தம்பி உயிரோடு இருந்தால் அப்போ இது நம்ம பேத்தியா அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சியில் அந்த ஃபோட்டோவை கண்கலங்கியபடி திரும்ப 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 அந்த ஃபோட்டோவையே பார்த்துட்ருக்காங்க இங்கே சாரதா. சாரதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஏம்மா என்னாச்சு, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு உழுக்கும் போது தான் இங்கே சாரதா சுயநினைவுக்கு திரும்புகிறாங்க. பாவம்மா, அம்மாவும் இல்லை அப்பா மட்டுமே பார்த்துட்ருக்காரு போலன்னு சொல்லிட்டு காவேரி அந்த யோசனையிலே எனக்கு இதை இப்போதைக்கு திருத்தறதுக்கு மனசே வரலாமான்னு சொல்லிட்டு அவங்க உள்ள ரூம்க்கு போயிடுறாங்க. அப்போது விஜய் தம்பி உயிரோடு தான் இருக்காரா என்ன அப்படின்ற மாதிரி இருக்க உடனே அந்த டைரியில் இருக்க நம்பரை பார்க்குறாங்க. இதான் விஜய் தம்பியோட நம்பராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அங்கே விஜய் பேச இன்னொரு பக்கம் இங்கே சாரதா பேசுகிறாங்க. தம்பி, இங்கே விஜய் தம்பி தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்குறாங்க. நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹலோ யாருங்க நீங்கள், ஃபோன் பண்ணீங்க உயிரோடு தான் இருக்கீங்களான்னு என்னென்ன கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு விஜய் சொல்ல, தம்பி நான் உங்களை நாளைக்கு பார்க்கணும், நீங்கள் நாளைக்கு பாப்பாவை ஸ்கூல் கூட்டிகிட்டு வருவீங்கள, உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சாரதா சொல்லிட்டு ஃபோனை வைக்க, யார் இவங்க, எதுக்கு தேவையில்லாமல் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. வாய்ஸ் கூட சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல விஜயால். ஆனால் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது இந்த குரலுன்னு ஒரு யோசனை மட்டும் அந்த விஜய் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் காவேரியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு விஜய் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சாரதா இடத்துக்கு வராங்க. சாரதா பார்த்த அதிர்ச்சியில் விஜய் ஒன்றுமே பேச முடியாமல் நிற்க, அத்தை நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்ல, தம்பி நேற்று ஃபோன் பண்ணது அத்தை, அப்போ நீங்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, என்ன அத்தை எதுக்கு நீங்கள் இத்தனை வருஷமா இங்கே என் பொண்ணை பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி விஜய் கேட்டுகிட்டே இருக்கேன். ஏன் தம்பி என்னாச்சு, நீங்கள் இறந்துட்டதா எதுக்காக எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, நான் இறந்து போயிட்டதா உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்க, உங்கள் தாத்தா பாட்டி அப்புறம் கூட இருந்த உங்கள் சித்தி சித்தப்பா எல்லாரும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜய், நான் அவங்க இதுக்கு அப்படி சொல்லணும், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி தானே என்னை விட்டு போயிட்டா, காவேரி தான் என்னையும் குழந்தையும் தனியாக தவிக்க விட்டு போயிட்டான், அவள் இல்லாத இந்த உலகத்தில் வாழவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ண அந்த சமயத்தில் என் குழந்தைய கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் என் குழந்தைக்காகவே நான் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நான் ஒவ்வொரு நிமிஷமும் அவளோடு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அவள் இல்லாத இந்த உலகத்தில் வாழ முடியலைன்னு என்னால் தோணாலும் ஆனால் அவளை என்னால் மறக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க, காவேரி இறந்துட்டாளா அப்படின்னு கேட்க, ஆமாத்த காவேரி தான் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாளே, அதுவும் எல்லாருக்குமே தான் தெரியுமே அப்படின்னு விஜய் சொல்ல, இல்லை தம்பி காவேரி உயிரோடு தானே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, காவேரி உயிரோடு இருக்காளா, சும்மா விளையாடாதீங்க திரும்பவும் என் மனசில் ஆசையை வளர்த்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடாதீங்கன்னு சொல்ல, இல்லை தம்பி காவேரி உயிரோடு தான் இருக்கான், ஆனால் அவளுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை. தான் வாழ்க்கையில் நடந்த 3 வருஷத்துக்குள்ளே நடந்த அத்தனை விஷயங்களையும் மறந்துட்டா. இந்த 5 வருஷத்துலையும் அவளுக்கு அந்த 3 வருஷ நினைவுகள் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு இங்கே காவேரியை பற்றி சாரதா சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுக்குது. காவேரி இந்த ஸ்கூலில் தான் தம்பி வேலையும் பார்க்குறான் அப்படின்னு சொல்ல, இங்கே திரும்ப திரும்ப தன் தலையில் இடிவிட இருந்த கணக்காக அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியை சாரதா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். விஜய் ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட யோசிக்கலை, உடனே கிளாஸ் ரூமுக்கு ஓடுறாங்க. காவேரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கதை கவனிக்கிறாங்க. தான் பொண்ணு குட்டி காவேரி அங்கே உட்காந்துருக்கதையும் பார்க்குறாங்க. அப்போ திரும்ப திரும்ப காவேரியை பற்றி பேசினதெல்லாம் அவள் அம்மாவை பற்றி தானா, ஏன் காவேரியை பற்றி தானான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் வந்து நிற்க, வாங்க சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நிற்க, ஓ இவர் தான் உங்கள் அப்பாவா அப்படின்னு அங்கே காவேரி கேட்குறாங்க. விஜய் பதில் பேச முடியாமல் நிற்க, அம்மா என்னம்மா நீ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா பக்கத்தில் வராங்க. நீ கிளாஸ்க்கு வரதா சொல்லவே இல்லை, என்ன விஷயமான்னு சொல்லிட்டு கேட்க, இல்லடி நான் இந்த பக்கம் வந்து உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, இங்கே கிளாஸ் டைம்லலாம் இங்கே எதுவுமே பேச முடியாதுமா, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் ஈவினிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளாஸ் எடுக்க போயிடுறாங்க. விஜய் சாரதா 2 பேரும் திரும்பி பார்த்தபடி வெளியே வர, என்னத்த அவளுக்கு என் ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அவள் அப்பா இறந்ததே அவள் மறந்துட்டா, அதை மட்டும்தான் அவகிட்ட சொல்லி அந்த விஷயத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்தோம். இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் உயிரோடு இருக்க விஷயமே எனக்கு இத்தனை வருஷ காலத்தில் தெரியலை, இப்போ தெரிஞ்சிருச்சு, ஆனால் அவளுக்குன்னு இப்போது எதுவுமே ஞாபகம் வரலன்னு சொல்ல,
இங்கே விஜய் அழுகுறாங்க, ரொம்ப சத்தம் போட்டு அழுகுறாங்க. தம்பி அழகாதீங்க தம்பின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா பக்கத்தில் உட்காந்து ஆறுதல் சொல்ல, எதுக்காக தாத்தாவும் பாட்டி என் வாழ்க்கையில் விளையாடணும், எதுக்காக அவங்க என்கிட்ட பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே சாரதாவும், காவேரிக்கு எதையாவது ஒரு ஞாபகத்தை நம்ம தெளிவுபடுத்தணும்னு நினச்சோன்னா அதை உயிருக்கு ஆபத்தாகும்னு டாக்டர் சொன்னதுனால தான் இப்போ வரைக்கும் அவகிட்ட எதையுமே சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. இங்கே அழுதுகிட்டே இந்த விஜய், இனிமேல் காவேரியை விட்டுற மாட்டேன், இங்கே எப்படியாவது காவேரிக்கு நான் பழைய நினைவுகளை திருப்பி கொண்டு வருவேன்னு ரொம்ப ஆவேசமாக தான் வீட்டுக்கு போகிறாங்க. தாத்தான்னு வேகமாக சத்தம் போட வெளியே வர தாத்தா, என்னாச்சுப்பா விஜய்ன்னு சொல்ல, உண்மையை சொல்லுங்கள், காவேரி எப்போ இறந்தா, எப்படி இறந்தான்னு சொல்லி கேட்க, ஏன்பா விஜய் இப்படி கேட்குறேன், ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல அதே இடத்துல ஸ்பாட்லேயே இறந்துட்டாப்பா அப்படின்ற மாதிரி அது தாத்தாவும் சொல்கிறாங்க. இப்போ எதுக்குப்பா தேவையில்லாமல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்ல, ஸ்பாட்லேயே காவேரி இறந்துட்டா அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா ஒரு மாதிரி சந்தேகத்தோடு பார்க்குறாங்க. விஜய் கேட்குறாங்க, ஸ்பாட்லேயே இறந்துருந்தா ஹாஸ்பிட்டலில் எப்படி தாத்தாவை என்கிட்ட பேசியிருக்க முடியும், ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அங்கே சேர்க்கறதுக்கு முன்னாடியே நான் அவளை பார்த்தேன், அவளும் என்கிட்ட பேசினா, எனக்கு என்ன ஆனாலும் என்னை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டா, ஆனால் இப்போ இந்த விஷயம் உறுதி ஆயிடுச்சு, அது எனக்கு வெறும் கனவாக இருக்குமோன்னு தோணிகிட்டே இருந்தது, ஆனால் அது கனவு இல்லை, உண்மைதானே இன்றைக்கி நிரூபணம் ஆயிடுச்சு, காவேரியை நான் பார்த்தேன், அவள் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா விஜய் நீ அவங்கள காவேரி மாதிரியை வேற யாரையாவது பார்த்துருப்பேன்னு சொல்ல, இல்லை தாத்தா அது என் காவேரியே தான், ஏன் தாத்தா என்கிட்ட பொய் சொன்னீங்கன்னு உடஞ்சி உட்காந்து விஜய் அழுக. விஜய் ஒரு பக்கம் தாத்தா தேத்திக்கிட்டே இருக்கவும் செய்கிறாங்க. என்னை மன்னிச்சிருடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. இங்கே காவேரி இல்லாமல் நான் 5 வருஷம் கஷ்டப்பட்டேன், 5 வருஷம் அவள் எல்லா நினைவுகளை இழந்து கஷ்டப்பட்டிருக்கா, ஒருவேளை நினைவுகள் திரும்ப வந்தாலும் கூட இந்த 5 வருஷத்தில் குழந்தை கூட இல்லாததை நினச்சி அவள் எவ்வளோ வருத்தப்படுவான், எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்னு இங்கே திரும்பவும் காவேரியை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க. அவள் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்கன்னு சொன்னப்போ கூட நான் நம்ப முடியலை, காவேரி கிட்ட கடைசியாக பேசின அந்த வார்த்தைகள் மட்டுமே தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது, இப்போவும் அது கனவாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், அது கனவு இல்லை தாத்தா, உண்மைதான், காவேரி உயிரோடு தான் இருக்கா, நிச்சயமாக அவளை நான் மீட்டு கொண்டு வருவேன், அவளை சந்தோஷமாக வாழ வைப்பேன், நான் காவேரி என் குழந்தைன்னு 3 பேரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தாவும் எதுவுமே பேசாமல் நிற்க, விஜய் அழுதுகிட்டு உள்ளேயும் போயிடுறாங்க. காவேரியை விட்டுறக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்காங்க. காவேரி சேர்ந்த அதே ஸ்கூலில் நாம் ஏதாவது வேலையை தேடணும், அந்த ஸ்கூலில் நாமளும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இங்கே விஜயும் இருக்காங்க. தன்னுடைய படிப்பை வச்சு அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கு என்ன வேலையை பார்க்கணுமோ அதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட விஜய் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. காவேரியை விட்டு நீ ஒரு நிமிஷம் கூட விலகக்கூடாதுன்ற முடிவுலையும்